இருக்கும். சுந்தரி சவுண்டு கேக்கு. இவன் எங்க வரா? இவ வந்தான்னு ஒரு வேலையும் பார்க்க விட மாட்டாள. சுந்தரி, அடுப்பு வீட்டில் நிற்க, எங்க வா. ஏக்கா, மருமவ இல்லையா? இவ்வளோ நேரம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்க, ஒரு சவுண்டையும் காணுமே. அவ இருந்தாலும் தான் சவுண்டு விட மாட்டாள. எங்க சவுண்டு விட்டா நமக்கு ஏதாவது வேலை சொல்லிடுவாவுன்ட்டு அது மேலதான் படுத்து கிடக்கும். படுத்து கிடக்காளா? வேலைலாம் முடிச்சுட்டாக்கும் மருமவ படுத்து கிடக்கான்னு சொல்றீங்க? நீ ஏன் வாயை கிளறாத சுந்தரி, உனக்கு தெரியாததா? அவ எந்த காலம் வீட்டில் வேலை பார்த்தா? இந்தா இப்போதான் சமையலெல்லாம் முடிச்சிருக்கேன். இன்னும் ஒரு சுமைக்கு பாத்திரம் கிடக்கு, பின்னாடி பிறக்கி போட்டிருக்கேன், போய் கழுவணும். நீ எதுக்கு வந்த? ராத்தி ஒரு வேலையும் பார்க்க மாட்டாளாக்கா, இன்னும் அப்படிதான் இருக்காளோ? நீங்க நல்ல மாமியா இருக்கா. ஊர்ல எந்த மாமியா இப்படி வச்சு பார்த்துட்டு இருக்கா? அதெல்லாம் பேசக்கூடாது. பேச ஆரம்பிச்சா நல்லா எவ்வளவோ பேசலாம். தன்னால் மனசுக்குள்ளேயே போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நான் யார் வீட்டுக்காச்சும் வாரினா பத்தியா? வீட்டில் வேலை சரியா இருக்கு, ஒரு வேலையும் பார்க்க முடிக்கா. என் மாமன் வந்தால் கூட ஒரு சோறு கூட போட்டு கொடுக்க முடிக்கா. அவனும் இந்த பொண்டாட்டிலன்னா நாட்டில் இருக்க மாட்டான் சுந்தரி. அவனும் தாங்கு தாங்குன்னு தாங்குறான். அதான்க்கா, உங்க மாமன் சப்போர்ட் இருக்க போய் தான் அவ இந்த ஆட்டம் ஆடுறா. உங்க மாமன் ஒரு 2 வார்த்தை பேசினான்னா அவ அடங்கிடுவா. உங்க மாமன் தான் அவளை விட்டே கொடுக்க முடிக்கே. ஆமாம், அவன் ஒரு நாள் அவளை விட்டு கொடுக்க மாட்டான். அவனும் பாவம் என்ன செய்வான்? அவளுக்கும் பயப்பட வேண்டியிருக்கு, எனக்கும் பயப்பட வேண்டியிருக்கு. சரி, நீ சும்மா தான் வந்தியா? சும்மா தான்க்கா வந்தேன். நீங்க இப்பெல்லாம் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேங்கியல்ல, சரி அதான் என்ன செய்யுதுன்னு பார்த்துட்டு போகணுன்ட்டு வந்தேன். சரி சரி, வீட்டில் வேலைலாம் முடிச்சிட்டியா? ஆமாக்கா, வேலைலாம் முடிஞ்சது. என் மருமோ வீட்டுல அவ்வளவு வேலையும் பார்த்துருவா. எனக்குல எந்த வேலையும் கிடையாதுக்கா. நான் பேரன் பேத்தியும் மட்டும் பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருப்பேன். இப்போ அவர் 2 பேரும் விளாண்டுட்டு இருந்தாரு, அதாச்சும் உங்களை பாட்டு போகணுன்ட்டு வந்தேன். உனக்கு நல்ல மருமவளும் அமைஞ்சிருக்கா. பேரம் பேத்தின்னு அந்த குடுப்புனையும் இருக்கு. எனக்கு இன்னும் அந்த குடுப்புனையும் இல்லையே. அதற்காக நானும் கேட்கணும் பார்த்தேன். கல்யாணம் முடிஞ்சு 1.5 வருஷம் ஆயிட்டுல, எதுவும் விசேஷம்லாம் இல்லையோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சுந்தரி. இருந்தால் தான் நான் சொல்லியிருப்பேனே. என் மவனை பார்த்தா தான் எனக்கு பாவமாக இருக்கு. வெளியே ஒரு 4 இடத்துக்கு போனால் கூனி குறுகி தான் வாரான், எல்லாரும் கேள்வி கேட்காங்கன்னு. இவன் மலை மாடு மாதிரி பேசாமல் அலையிறா. ஏக்கா, இன்னொரு 6 மாசம் பாருங்க. எனக்கெல்லாம் இப்படி மருமக வச்சிருந்தான்னா எப்படியாவது என் மகன்கிட்ட மூட்டி விட்டு பிரிச்சு விட்டு வேற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். ஒரு 6 மாசம் பாருங்க. இன்னும் குழந்தை குட்டி எதுவும் கிடைக்கலன்னா ஏதாவது ஒரு வழியை பண்ணிருங்க. என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும். நான் என்ன சுந்தரி பண்ண முடியும்? அது அவன்லாம் அவளை விட்டுட்டு இருக்க மாட்டான். நான் ஏதாவது சொன்னாலும் என்கிட்ட தான் சண்டைக்கு வருவான். பிறகு எனக்கும் அவனுக்கும் தான் பிரச்சனை வரும். அதனால அவ பாப்பாவுன்ட்டு இருக்க வேண்டிதான். ஏக்கா, நீங்க அப்போ உங்க மகன்கிட்ட சண்டை போடாதீங்க. சின்ன பொண்ணுகிட்ட உனக்கு குழந்தை பெற்று கொடுக்க இது இல்லைல்ல, அப்போ என் மகனை விட்டு ஒழுங்கா விலகீடு வச்சிருந்து சொல்லி அவளை ஏற்றி விடுங்கக்கா. அவளை கொஞ்சம் பேசுங்க. பேசுனா அவளுக்கு நான் புருஷன் நல்லா இருக்கணும்னு தோண ஆரம்பிக்கும்ல. சரி சுந்தரி, நீ போயிட்டு வா, எனக்கு வேலை கிடக்கு, நான் போய் வேலையை பார்க்கேன். சரிக்கா சரிக்கா, வேலையை பாருங்க, நான் போயிட்டாரேன். நம்ம அப்படிலாம் யோசிக்கக்கூடாதுன்னு நினச்சாலும் இவளுக்கெல்லாம் வந்து மண்டையை எதுலையாவது ஏற்றி விட்டு போயிடுறாங்க. சரி. இந்த பொம்பளை என்ன உள்ள இருந்து வருது? அம்மாட்ட என்னத்தை ஏற்றி விட்டுருக்கோ தெரியலையே. வர்க்கீஸு, வெளியே போயிருந்தியாப்பா? சும்மா அம்மாவை பார்க்கணுன்ட்டு வந்தேன், கிளம்புறேனே. சரித்த. சும்மா இல்லை இந்த பொம்பளை வராது, என்னத்தையாவது சொட்டையை போட்டு விட தான் வந்திருக்கும். அம்மா வேற இதை கேட்டு நான் ஆடுவாள. ஏம்மா. வா, வந்துட்டியா? ஆமாம்மா வந்துட்டேன். என்னாச்சு, உங்க மூஞ்சே சரியில்லையே. சுந்தரி வேற வந்துட்டு போயிருக்காங்க, எதுக்கு வந்தாங்களாம்? அவளுக்கு நல்ல மருமவளும் அமைஞ்சிக்கிட்டு பேரம்பேத்திங்கிற குடுப்பனையும் கிடச்சிட்டு, எனக்கு அந்த குடுப்பனை கூட இல்லைல்ல. அதான் அவ வந்து உங்களுக்கு பேரம்பேத்தி இல்லைங்கிற மாதிரி சொல்லி காமிச்சிட்டு போறா. நான் யார்கிட்ட சொல்ல? உன்கிட்ட சொன்னாப்புல எதுவும் நடக்க போதா? கிடையாது. நீ போய் உன் வேலையை பாரு. அந்த பொம்பளைக்கு இதே சோழியா போச்சு. இன்னைக்கு நான் போய் வச்சுக்கிறேன். இது என்ன பொழப்புன்னு அது அலையுதோ தெரியல. ஒவ்வொரு வீடாக இழுத்து விட்டுக்கிட்டு அலையுதோ. ஏம்ல, அவ உண்மையை தானே சொல்றா. உன் பொண்டாட்டி எதுக்காச்சும் யூஸா இருக்காளா? எனக்கு நல்ல மருமவளா இல்ல, உனக்காச்சும் ஒரு நல்ல பொண்டாட்டியா இருக்காளா? அதுவும் இல்ல. ஒரு பிள்ளை குட்டினாலும் பெற்று தர அவளுக்கு வழி இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. நீ ஏம்ல என்ன அவளை கட்டிக்கிட்டு அழுதுட்டு இருக்கணும்? எம்மா. என்னல அடிக்க போறியா? அடி, என்னைய அடிச்சு கொன்று. அவ இல்லாம தான் உன்னால இருக்க முடியாத. என்னத்த பண்ணி மயக்கி வச்சிருக்காளோ தெரியல. இந்த வரத்து வார அவளை ஒண்ணு சொல்லிடக்கூடாதுங்க. எம்மா, புரியாம பேசாதீங்கம்மா. நான் எதுக்கு உங்களை அடிக்க போறேன்? அது கோவத்துல கையை நீண்டுச்சு, அவ்வளவுதான். கை எதுக்கு நீளுது? அடிக்கிறதுக்கு தானே நீளுது. நான் உண்மையை தானே சொல்றேன்.
உன் பொண்டாட்டி வீட்லேயும் ஒரு வேலை செய்ய முடிக்கா, ஒன்றும் பார்க்க முடிக்கா, உனக்கும் ஒன்றும் செய்ய முடிக்கா, ஒரு பிள்ளையும் பெற்று தர முடிக்கா. உண்மையை சொன்னால் உனக்கு கோவம் வருதோ? அவ என்னம்மா நல்ல மருமவளா இல்ல, நல்ல பொண்டாட்டியா இல்ல? வீட்டுல என்ன வேலை செஞ்சாலும் அவளை ஏதாவது குறை சொல்லிட்டே இருக்கீங்க. அதான் அவ நான் எந்த வேலையும் இனி செய்யலைன்ட்டு அவ ஓரமா இருந்துக்கிறா. அவளை வேலையும் செய்ய விட முடியுங்க, செஞ்சாலும் குறை சொல்றீங்க. எனக்கு என்ன அவ நல்ல பொண்டாட்டியா இல்லை? எனக்குலாம் அவ நல்ல பொண்டாட்டியா தான் இருக்கா. நான் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணுவேன்னா அதுக்கு அவ என்ன தெரியுமா சொன்னா, எனக்கு எதுவும் இருந்துட்டா கூட பிரச்சனை இல்லைங்க, உங்களுக்கு ஏதாவது குறைன்னு சொல்லிட்டாங்கன்னா எனக்கு மனசு கஷ்டமாயிரும்னு அவ சொல்லிட்டு தான் ஹாஸ்பிட்டல் பக்கமே போக வேண்டான்ட்டு உட்காந்துட்டு இருக்கா. ஏல, புருஷனை எப்படி மடக்கிறதுன்னு உன் பொண்டாட்டிக்கிட்ட இருந்தால் கற்றுக்கிடணும். அவளுக்கு எதுவும் குறை இருந்துடக்கூடாதுன்னு உனக்கு குறை இருந்தால் தாங்க முடியாதுன்னு சொல்லி உன்னைய உட்கார வச்சுக்கிட்டு இருக்கா. இது தெரியாமல் நீ உட்காந்துக்கிட்டு இருக்க. உனக்கு என்னென்ன குறை இருக்க போகுது? ஏம்மா, வார்த்தை மீறிக்கிட்டே போகுது. எனக்கு என்ன குறை இருக்க போகுதுன்னா அப்போ அவளுக்கு என்ன குறை இருக்க போகுது? ஃபர்ஸ்ட்டு எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு 1.5 வருஷம் தாம்மா ஆகுது. அதுக்குள்ளே குழந்தை இல்லைன்னு எதுக்கு இப்படி ஆரம்பிக்கீங்களோ தெரில. கடவுள் கொடுக்குறப்ப கொடுப்பாரு. இனிமேல் சின்ன பொண்ணை பற்றி ஏதாவது பேசுனீங்களோ அப்புறம் நான் உங்கள் மவனாவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். நீ எதுக்கு சின்ன பொண்ணு அழுதுட்டு இருக்க? யாருக்கும் எந்த குறையும் கிடையாது. அதெல்லாம் கடவுள் கொடுக்கணும்னு நினைக்கிறப்போ கொடுப்பாரு. நீ வா போவோம். எத்தே, உங்களுக்கும் ஒரு பொட்டை பிள்ளை இருந்தால் நீங்கள் இப்படி தான் பேசியிருப்பீங்களோ? இனி எதுலனாலும் பேசுங்கத்தே, நான் தாங்கிக்கிறேன். எங்களுக்கும் ஒரு குழந்தைன்னு ஒன்று கிடைக்கணும்னு தான் நாங்களும் ஏங்கிக்கிட்டு இருக்கோம். ஹாஸ்பிட்டல் பக்கம் போனால் அது இதுன்னு சொல்லுவாங்களேன்னு தான் நாங்கள் அங்கே போகாமல் இருக்கோம். அதுக்குன்னு ஊரில் சொல்கிறத கேட்டு இப்படிலாம் பேசாதீங்கத்தே. உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்தால் இப்படி தான் நீங்கள் பேசுவீங்களா? ஏன் நடிக்காத? என் மாமன் அங்கிட்டு போனவொடனே நீ எப்படி நடிப்புன்னு எனக்கு தெரியாதா? அவன் இருக்கும்போது ஒரு நடிப்பு, அவன் இல்லாதப்போ ஒரு நடிப்பு போடுவேன். எப்போ அங்கிட்டு ஏம்மா, நீங்க ஊர்ல உள்ளவ சொல்றதை கேட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க. இது நல்லதுக்கு இல்ல. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன், சொல்லிட்டேன். ஏல, உன் பொண்டாட்டி அவ்வளோ நல்ல பொண்டாட்டியா இருந்தா உனக்கு டைவர்ஸை கொடுத்துட்டு போக சொல்லு. 2வது நான் புள்ள பார்த்து கட்டி வச்சுக்கிறோம் உனக்கு. என்னது, டைவர்ஸ் கொடுக்கணுமா? கிளவி போட்டு தள்ளிட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன்னு சொல்லிட்டேன். எங்களை பிரிக்கிறதுக்கு வழி பண்ணிட்டு இருந்தேன்னா நானும் சரி நம்ம அத்தையாயிட்டாவ, அவங்கள ஊரில் ஏதோ பேச போய் தான் மனசு கஷ்டப்பட்டு பேசுகிறாங்கன்னு பொறுமையாக பேசிகிட்டு இருந்தா நீ ஓவராக பேசிக்கிட்டு இருக்க. அப்படிலாம் டைவர்ஸ்லாம் கொடுக்க முடியாது. பிள்ளை எங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் பெற்றுக்கிட முடியும். உனக்கு அவெல்லாம் பெற்றுக்கிட்டு இருக்க முடியாது. ஏல பாரு, அவ எப்படி பேசுறா பாரு. நீ இருக்கும்போதே எப்படி பேசுறா, நீ இல்லாதப்ப எப்படி பேசுவான்னு பார்த்துக்கோ. அவ பேசுறது மட்டும் நீங்க சொல்லாதீங்கம்மா. நீங்க எப்படி பேசுறீங்கன்னு பாருங்க. இவ்வளவு நேரம் பிள்ளைன்னு மட்டும்தான் சொல்லிட்டு இருந்தீங்க, அதை மட்டும் குத்தி காமிச்சிங்க. அவ அழுதுகிட்டு ஓரமாக தான் பேசாம நின்றுட்டு இருந்தா. இப்போ டைவர்ஸ் கொடுத்துட்டு போ அப்படி இப்படிங்கிங்க. அவ எப்படி பொறுமையா இருப்பா? அவ அப்படிதான் பேசுவா. என்னால ஒன்றும் பண்ண முடியாது. ஏங்க வாங்க நம்ம போவோம். இவங்கள்ட்ட என்ன பேச்சு நமக்கு? இனிமேல் இதை பத்தின கதையே நீங்க பேசாதீங்க சொல்லிட்டேன். அந்த சுந்தரி கிந்திரிலாம் வந்தான்னா முடுக்கி எடுத்து விட்டுருங்க. எனக்கு தான் தெரியுமே, அவளை பத்தி பேசினா இவனுக்கும் எனக்கும் தான் சண்டை வரும். அவ 2 பேரும் கூட கொஞ்சம் ஒத்துமையா தான் ஆகும். இந்த சுந்தரியால வந்தது எல்லாம். சரி, பாவம் சின்ன பொண்ணு. இந்த அம்மா ஏன் தான் இப்படிலாம் பேசுறாங்களோ தெரியல. அவ மனசு எவ்வளோ கஷ்டப்படும் புரிஞ்சிக்கவே முடிக்காங்க. சின்ன பொண்ணு, நான் என்னங்க பண்ணுவேன்? குழந்தைங்கிறது கடவுள் கொடுக்கறது, நம்ம கையில் என்னங்க இருக்கு? எனக்குமே குழந்தெல்லாம் பெற்றுக்கணும்னு ஆசை தான். ஆனால் கடவுள் கொடுக்கணும்ல. நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? உங்கள் அம்மா எப்படிலாம் பேசுது. சின்ன பொண்ணு, எதுக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்க? விடு. அடுத்தவங்க பேசுறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. இது பொம்பளைங்களை சார்ந்த விஷயம் மட்டும் கிடையாது, ஆம்பளைங்களுக்கும் இந்த விஷயத்துல பங்கு உண்டு. நீ அழாத. குழந்தை இல்லைன்னு எங்ககிட்ட மட்டும்தானேங்க கேட்காங்க. உங்ககிட்ட யாராச்சும் என்னைக்காச்சும் கேட்காங்களா? எங்களையே தானே கஷ்டப்படுத்துறாங்க. இதை பாரு சின்ன பொண்ணு, நீ ஃபர்ஸ்ட் அழுகிறத நிப்பாட்டு. கேட்குறவங்க கேட்கட்டும், பேசுறவங்க பேசட்டும். யார் என்ன சொல்லி என்ன ஆக போகுது? உனக்கும் எனக்கும் சம்மந்தப்பட்ட விஷயம். ஃபர்ஸ்ட் குழந்தை எப்போ பெற்றுக்கணுங்கிறது முடிவு பண்ண போகிறதே நம்ம தான். அப்படியே உங்ககிட்ட யாராச்சும் கேட்டாலும் நாங்கள் கொஞ்ச நாள் கழிச்சு பிள்ளை பெற்றுக்க போகிறோம்னு சொல்லிட்டு விட்டுரு. ஏய்க்கு அடுத்தவங்களுக்காக நீ உட்காந்து அழுதுகிட்டு இருக்க? உன்னையை பற்றி எனக்கு தெரியணும், என்னையை பற்றி உனக்கு தெரியணும். நம்ம லைஃப்க்கு அது போதும், புரியுதா? ஏங்க, நீங்கள் வேணா வேற ஏதாவது பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? சரி, பண்ணிக்கிறேன். ஆனால் ஒரு கண்டிஷன், உன்னைய மாதிரி அழகான பொண்ணு தான் வேணும், உன்னைய மாதிரியே இருக்கணும். ஆ, சும்மா பேச்சுக்கு சொன்னா உடனே பண்ணிக்கிறீங்க. அதுவும் நல்லா அழகான பொண்ணா வேணுமாம்ல? அப்பாடா, சமாதானப்படுத்திட்டம்மா ஒரு வழியா. ஒன்னிய மாதிரி அழகான பொண்ணு வேணும் தானே சொன்னேன். நல்ல அழகான பொண்ணுன்னு நீ மட்டும்தான் அந்த உலகத்திலேயே அழகான பொண்ணு. அதான் ஒன்னிய மாதிரி அழகான பொண்ணா பார்த்து கொடுன்னு சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு? இதுலயே ஒரு குத்தம் கண்டுபிடிக்க பத்தியா? சொல்லுவியே. சும்மா பேச்சுக்கு சொன்னா உடனே பண்ணிக்கிறோம்னாம்ல.
மவனே அப்படிலாம் பண்ணீங்களோ வெட்டிட்டு ஜெயிலில் போய் உட்காந்துக்கிடுவேன். அம்மையும் வெட்டிடும் உங்களையும் வெட்டிடும் பார்த்துக்கோங்க. சரிம்மா, நான் அப்படி பண்ணாதானே நீ வெட்டுறதுக்கு. நான் தான் அப்படி பண்ண மாட்டேனே. நீ இப்படியே சிரிச்சிட்டே இரு சின்ன பொண்ணு. எப்போதுமே எங்கள் அம்மா உன்னை திட்டும், அப்போல்லாம் எனக்கு கோபம் தான் வரும், ஒரு வேலையும் செய்ய முடிக்காலேன்னு. ஆனால் நீ இன்னைக்கு அழுததை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு தெரியுமா. இது வரைக்கும் நீ ஒரு நாள் கூட இப்படி அழுததே கிடையாது. இப்படிலாம் இனிமேல் அழுகாதன்னு. நீ எப்போதும் பேசாமல் எங்கள் அம்மா கூட சண்டையை போட்டு எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டு காமெடி பண்ணிட்டே இரு, சரியா? ஏங்க உங்களுக்கு என் மேலே கோவமே வராதா? நான் என்ன பண்ணாலும் எனக்கு சப்போர்ட்டாக தான் நிற்கிங்க. ஆனால் இந்த விஷயத்துலலாம் நீங்கள் சப்போர்ட்டாக இல்லைன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன்னு எனக்கே தெரியாது. சின்ன பொண்ணு, எங்கள் அம்மா உன் கூட சண்டை போடும், நீங்கள் அம்மா கூட சண்டை போடுவேன். என்னைக்காவது நான் யாருக்காவது சப்போர்ட்டாக வந்திருக்கேனா? இந்த குழந்தைங்கிற விஷயம் உன்னோட தனிப்பட்ட சம்மந்தம் கிடையாது, எனக்கும் அதில் சம்மந்தம் இருக்குல்ல. அதனால தான் நான் உனக்கு சப்போர்ட்டாக நிற்கேன். இந்த விஷயத்தில் உன்னை யாரையுமே பேச விட மாட்டேன் சின்ன பொண்ணு. ஊர் உலகத்தில் எல்லா ஹஸ்பண்டும் உங்களை மாதிரியே இருந்துட்டாங்கன்னா எந்த பெண்களுக்கும் பிரச்சனையே வராது. சரி ஏங்க ரொம்ப நேரம் நின்றுட்டே இருந்த மாதிரி இருக்கு. நீங்கள் போய் ரெஸ்ட் எடுக்கணும்னா எடுங்க. நான் இந்த ராணிக்கா வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேனே. அதானே பார்த்தேன், வண்டி இன்னும் கிளம்பலையேன்னு. அங்கே எதுக்கு போல? ஏங்க பொங்கல் முடிஞ்சு 10 நாள் கிட்ட ஆயிட்டு. உமாவை வெளியே ஆளையே காணும். ஃபோன் அடித்தாலும் எடுக்க முடிக்கா, வீட்டுக்கு போனாலும் இருக்க முடிக்கா. எங்கே போகிறா எங்கே வரானே தெரிய முடிக்கி. இன்னைக்கு போய் அதான் பார்க்க போகிறோங்க. ஏம்மா, அவளை பார்க்க தான் செல்வா இருக்காமல, பார்க்க மாட்டானா? நீங்கள் போய் தான் பார்க்கணுமா? ஏங்க எங்களை நம்பி வந்த பிள்ளை இல்லையா அது? நாங்கள் போய் பார்க்காம யார் பாப்பா? இது என்ன கொடுமையா இருக்கு? உங்களை நம்பி வந்த பிள்ளையா? அவ செல்வாவையும் அவ குடும்பத்தையும் தானே நம்பி வந்திருக்கா. நீங்க என்ன புதுசா ஒண்ணு சொல்லிட்டு இருக்கீங்க? ஏங்க அதெல்லாம் அப்படிதான். உங்கள் அம்மா கேட்டுச்சுன்னா நீங்கள் ரொம்ப திட்டினீங்கல்ல, அதான் அவள் டிப்ரெஷனில் வெளியே போயிட்டான்னு சொல்லிடுங்கண்ணே. இல்லைன்னா பிறகு சாமியாட்டம் ஆடும். சரிம்மா சரி, இவ்வளவு நேரம் பாவம் கவலையோட இருக்குன்னு நினைச்சேன். இதெல்லாம் இனி ஐஸ் வைக்க தானே அப்போ? அப்படிலாம் இல்லைங்க. சரி உங்கள் அம்மா சமாளிச்சுக்கோங்கண்ணே, நான் போயிட்டு வரேன். என்னத்தை தான் வெளியே சிரிக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாலும் உள்ளுக்குள்ள அவளுக்குன்னு கஷ்டம் இருக்க தானே செய்யும்.